ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரெண்டு கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு கொஷினை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஷின். In an election contested by two candidates, one got 30% of the total vote and still lost by 500 votes. Then find the total number of votes. Okay, find the total number of votes casted. So, இது கொஷின். சரி, இப்போது ரெண்டு கேண்டிடேட். ஓகே, ரெண்டு கேண்டிடேட். ஒரு கேண்டிடேட் வந்து டெஃபினெட்லி ஹீ வில் பி எ லூசர் அண்ட் இன்னொரு கேண்டிடேட் வந்து வின்னராக இருப்பான். சரி, இப்போது இன் அன் எலெக்ஷன் கண்டெஸ்டட் பை டூ கேண்டிடேட், ஒன் காட் 30% ஆஃப் த டோட்டல் ஓட், 30% ஆஃப் த டோட்டல் ஓட் அண்ட் ஸ்டில் லாஸ் பை 500 ஓட். இப்போ டோட்டல் ஓட்டில் 30% வாங்கிட்டார், இருந்தாலும் 500 ஓட்டில் தோற்று போயிட்டார். அப்போது லாஸர் தான் 30% வாங்கியிருக்கணுமா? ஓகே, மொத்தம் டோட்டல் ஓட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டாக இருக்கணும்? 100. சரி, அவுட் ஆஃப் 100ல் லூசர் வந்து 30% வாங்கிட்டார். அப்போது வின்னர் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கணும்? 70% வாங்கியிருக்கணும். சரி, இவர் 30% ஓட்டு வாங்கியிருந்தாலும் இவரை விட இவர் வந்து எவ்வளோ ஓட்டு கம்மியாக இருக்கார்? 500 ஓட்டு கம்மியான ஓட்டில் தோற்று போயிட்டார். சரி, அப்போ என்ன அர்த்தம்? ஸோ இவரை விட இவர் வந்து 500 ஓட்டு கம்மியாக இருக்காருன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ இவரை விட இவர் வந்து எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜில் கம்மியாக இருக்கார்? 40%. இவரை விட இவர் வந்து எவ்வளோ ஓட்டு கம்மியாக இருக்கார்? 500 ஓட். அப்போது விச் மீன்ஸ் அந்த 40% தான் எவ்வளோ? 500. இப்போ என்ன கேட்குறாங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் காஸ்டட். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் காஸ்டட் எவ்வளோ? 100%. அப்போது 40% 500னா 100% இஸ் வாட் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ என்ன ஆகும்? 500 இந்த 100 மேலே போய்டும், டிவைடட் பை 40. சரி, இப்போது கேன்சல் பண்ணும்போது 0க்கு 0. இது எத்தனை? 25. அப்போ 25 இன்ட்டு 50. அப்போது 1250 ஓட்ஸ் டோட்டலி காஸ்டட். 1250 ஓட்ஸ் வந்து டோட்டலி காஸ்டட். ஓகே, ஸோ இதான் இந்த கொஷினோட ஆன்சர். சரி, அப்படியே இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்றது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்றது படிச்சிடலாம். இன் அ ரீசன்ட் சர்வே 25% house contained 2 or more people. Of these house containing only 1%, 20% were having only a male. What is the percentage of all houses which contain exactly one female and no male? One female and no male. சரி, இப்போது என்ன சொல்லியிருக்காங்க? என்ன ரீசன்ட் சர்வே 25% ஆஃப் ஹவுசஸ் கண்டெய்ன்டு 2 or more people. சரி, இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு ஹவுஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 25% ஆஃப் பீப்புள் கண்டெய்ன் 2 or more people. ஓகே, ரெண்டோ இல்லை ரெண்டுக்கு மேலேயோ 25% ஆஃப் ஹவுஸில், இந்த மொத்த ஹவுஸில் 25% ஹவுஸில் 2 பேர் அதுக்கு அதிகமாக இருக்கிற பீப்புள் இருக்காங்க. ஆஃப் தீஸ் ஹவுஸ் கண்டெய்னிங் only 1%. Okay, of these house containing only 1%. சரி, 20% were having only a male. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ அப்படி பார்க்கும்போது அவுட் ஆஃப் 100, இப்போ பாருங்கள், டோட்டல் பீப்புள் வந்து 100%. சரி, இப்போ இதில் 25% வந்து 2 or more பீப்புளா? சரி, இது வரைக்கும் வச்சுக்கோங்களேன். 25% வந்து 2 or more. ஓகே, சரி, அப்போ 100ல் 25% மீதி எவ்வளோ? 75% ரெஸ்ட். ஓகே, ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் 75%. சரி, இப்போது இதில் பாருங்கள், ஆஃப் தீஸ் ஹவுஸ், ஓகே, இதில் ஆஃப் தீஸ் ஹவுஸ் கண்டெய்னிங் only 1%, 20% were having only a male. ஓகே, இதில் சரியா, இந்த அவுட் ஆஃப் 75%ல் 25%, அதாவது எல்லாருமே 1% இருக்காங்க. அதில் இப்போ இந்த 75% இருக்கிற பீப்புளில் எல்லாமே 1% தான் இருக்காங்க. இதில் 20% வேர் ஹேவிங் ஒன்லி அ மேல். இப்போ இதில் 20% ஹேவிங் ஒன்லி அ மேல். அப்போது 20%னா என்ன? அப்போது 20% ஆஃப் 75ல் 20%. அப்போ 75ல் 20% அப்படின்றது என்ன? இப்போது 75ல் 10% என்னது? 7.5. 20% என்னது? 15. ஓகே, அப்போ 15.
சரி, இப்போ எவ்வளோ? 75ல் 15 போச்சுன்னா மீதி எவ்வளோ? 60. 75ல் 60 15 போச்சுன்னா மீதி வந்து 60. ஸோ இங்கே பாருங்கள், இதில் 15% இப்போ இது ஃபுல்லாக 75வா? இந்த ஃபுல்லாக 75%. இந்த 75% இருக்கிறவங்க எத்தனை பேர்? ஒன்லி 1%. அதில் 15% இருக்கிறவங்க அந்த ஒன்லி 1%ல் மேலே. அப்போ என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஆல் ஹவுசஸ் விச் கண்டெயின் எக்ஸாக்ட்லி 1 ஃபீமேல் அண்ட் நோ மேல். அப்போ 1 ஃபீமேல் அண்ட் நோ மேல். இப்போது ஒரு மேல் இருக்கிற பர்சன்டேஜ் வந்து அவுட் ஆஃப் 75ல் 15 பார்த்தாச்சு. அப்போ அந்த 75ல் 15 போச்சுன்னா மீதி 60%. இந்த 60% ஆஃப் பீப்புள் தான் ஒன்லி 1 ஃபீமேல் அண்ட் நோ மேல். அப்போ ஆன்சர் வந்து 60%. ஓகே. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸை நம்ம இப்படி சால்வ் பண்ணணும். லாஜிக்கை ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிக்கணும். லாஜிக்கை கிராப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான வழியும் கிடச்சிடும். ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய்.